வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 19. தன்னவனை முறைத்துக் கொண்டே அந்த பெரும் கூட்டத்தில் நின்றிருந்தாள் பொற்றாமரையாள். சும்மா கல்யாணம் ஆகிருக்கு, போலாம்னு கூப்பிட்டா வேணாம் நான் சொல்ல போதேன். எதுக்கு ஹனிமூனு சர்ப்ரைஸு அது இதுன்னு ஆசைய காட்டி போட்டு இங்கன கூட்டியாரணும். சாமி கண்ண குத்த போகுது பாரு என்று மனதோடு முணுமுணுப்புவள் எண்ணமெல்லாம் அவள் முகமே அவனுக்கு காட்டி கொடுத்தது. அப்படி அவன் கூட்டி வந்திருப்பது ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவில். அவளை அடக்கப்பட்ட சிரிப்போடு பார்த்த ஆதி, யாழ்மா, கோவில்ல வந்து முகத்த சிடுசிடுன்னு வச்சா சாமி என்ன நினைக்கும் என்று வினவ, என்னத்த நினைக்கும், உங்கள பத்தி நினைப்பதை விட கம்மியாதான் நினைக்கும் என்று நொடிந்து கொண்டாள். அதில் இதழ் கடித்து சிரிப்பை அடக்கியவன் எப்படியோ மணிக்கணக்காய் கால் நோக நின்று அவளுடன் அந்த ஏழு மலையானை தரிசித்தான். அத்தனை நேரம் கால் கடுக்க நின்றதெல்லாம் பரந்தாமன் முகம் கண்ட நொடி அந்த பக்தி சிகாமணிகளுக்கு பஞ்சாய் பறந்து போனது. மனமுருகி தங்கள் வாழ்வு சிறக்க வேண்டிக் கொண்டு இருவரும் வர அவளை கூட்டிக் கொண்டு மதிய உணவு உண்ண சென்றான். உண்டு முடித்ததும் கீழே லாக்கரில் கொடுத்து வைத்திருந்த தங்கள் உடைமைகளை வாங்கியவன் மீண்டும் அவளை கூட்டிக் கொண்டு புறப்பட்டிருந்தான். தங்களுக்கான இருக்கையை பிடித்துக்கொண்டு அவளுடன் ரயிலில் அமர்ந்தவன், இனி அடுத்த நாள் காலையில வர டிராவல் தான் யாழ்மா என்க. திரும்ப கோவ போக எதுக்கு அத்தனை நேரம் என்று புரியாமல் கேட்டாள். கோவ போக போறோம்னு நான் சொல்லவே இல்லையே என்று அவன் குறும்பாய் சிரிக்க, ஏன் காசி ராமேஸ்வரம் எங்கேயும் போக போறோமா? ஆனாப்பா, நான் ஜெத்தால இத மறக்க மாட்டேனாக்கும். நாளை பின்ன பொறக்க போற பிள்ளைகளுக்கு உங்க அப்பா ஹனிமூனுக்கு எங்கன கூட்டிட்டு போனான் பாருன்னு இப்ப எடுத்த போட்டோவெல்லாம் காட்டி சொல்லுதேனா இல்லையான்னு பாருங்க என்று மரியாதையெல்லாம் காற்றில் பறக்க பேசினாள். அதில் அட்டகாசமாய் சிரித்தவன், சாமி கும்பிட்டது நிறைவா இருந்துச்சா இல்லையா என்க. இல்லன்னு சொல்லவே இல்ல, கோவிலுக்கு தான் போறோம்னு சொல்லியே கூட்டியாந்திருக்கலாமேன்னு தான் சொல்லுதேன் சீனியர் என்று கூறினாள். அவள் தோளை சுற்றி கரமிட்டவன் அவள் காதோரம் குனிந்து, நான் தான் சொல்றேன்ல, ஹனிமூன் தான் கூட்டி வந்திருக்கேனாட்டும். சாமி கும்பிட்டு மங்களகரமா ஆரம்பிப்போம்னு கோவிலுக்கு கூட்டி போனேன் தாயி என்று கூற, ம் என முகத்தை திருப்பிக் கொண்டாள். கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பயணம் என்பதால் பயணத்தை அழகாக்கவென்றே அழகழகான வாழ்வை தாங்கிய புத்தகங்களை வாங்கியிருந்தான். கோபமாக முகத்தை திருப்பிக் கொள்வது போன்ற பாவனையுடன் புத்தகத்தை வாங்கிக் கொண்டவள் சில நிமிடங்களில், ஏங்க இந்த லைன பாருங்களேன், எவ்வளவு அழகா எழுதிருக்காகல. ஏங்க இத பாருங்களேன், எவ்வளவு பெரிய விடயத்த சாதாரணமா சொல்லிட்டாகல என்று அவனோடு ஒன்றி அமர்ந்து குதூகலிக்க துவங்கி இருந்தாள். சில நிமிடங்களில், யாரோ என் மேல கோவமா இருந்தாங்க என்று அவன் கேலி செய்ய முறைக்க முயன்று சிரித்து விட்டாள். அதன் பிறகு ஒன்றாக புத்தகம் படிப்பது, அது பற்றி விமர்சிப்பது, பாடல் கேட்பது, ஒருவர் தோளில் மற்றவர் சாய்ந்து உறங்குவதென நேரம் ரம்யமாய் ஓடியது. இரவு வரவும் இருவரும் எதிரெதிரே படுத்துக்கொள்ள ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தவள் மெல்லிய குளிருக்கு இதமாய் தன்னை யாரோ அணைப்பதைப் போன்று உணர்ந்தாள். முதலில் அதில் கட்டுண்டு படுத்தவள் பின் பதறி எழ, ஏ யாழ் நான்தான் என்று ஆதி அவளை ஆசுவாசப்படுத்தினான். இறங்கணும்டா, அதான் எழுப்ப வந்தேன் என்று அவன் கூற, எழுப்ப வந்த போல இல்லையே என்று கூறினாள். அதில் சிரித்து கொண்டவன் தங்கள் பொதிகளை எடுக்க ஆளுக்கு பாதியாய் சுமந்து கொண்டு இருவரும் இறங்கினர். அதிகாலை 4:30 மணியளவில் விசாகப்பட்டினத்தின் குளிர் இருவரையும் ஊசியாய் குத்தியது. ஸ்வெட்டர் எடுக்குவாமா என்று அவன் வினவ, இல்லப்பா பாத்துக்கலாம் வாங்க என்றாள். விரைவே ஒரு வண்டியை பிடித்தவன் தாங்கள் தங்கவிருக்கும் விடுதியை பற்றி கூற வெளியே வேடிக்கை பார்த்தபடி சென்றனர். விடுதி வந்துவிடவே தங்களுக்காக பதிவு செய்திருந்த அறைக்குள் வந்தனர். அசதியும் குளிரும் சேர்ந்து தட்டிய தூக்கத்தில் கட்டிலில் சென்று பொத்தென விழுந்தாள். அவளைக் கண்டு புன்னகைத்தவன் சென்று புத்துணர்ச்சி பெற்று வந்து அவளருகே அவளை அணைத்தபடி படுத்தான். ஜில்லுன்னு இருக்கீங்க, கைய துடைச்சிட்டு வரக்கூடாதா என்று அவள் தூக்கத்தோடு முனக, ம்ஹும் என்றபடி அவள் வெற்றிடையில் தன் ஈரக்கரம் பதித்தான். அதன் குளிரில் துள்ளி எழுந்தவள், யோ அறிவிருக்கா என்று கத்திவிட
அதில் வாய்விட்டு சிரித்தவன், "அவ்ளோ ஜில்லுனா இருக்கு?" என்றான். "தூங்க விடுங்க சீனியர்" என்றவள் அவன் மார்போடு ஒன்ற, "தூங்குறதுக்காடி ஹனிமூன் வந்த?" என்றான். கேட்டபோதும் கூட அவள் தலையை கோதிக் கொடுத்தவன் அவளோடு சேர்ந்து சில நிமிடங்கள் கண்ணயர, சில மணி நேரங்களுக்குப் பின் இருவரும் கண் விழித்தனர். "எங்க வந்திருக்கோம்?" என்று அவள் கேட்க, "விசாகப்பட்டினம்" என்றான். விழிகள் விரிய அவனை நோக்கியவள், "எதுக்குப்பா இவ்ளோ தூரம்?" என்றபடி அவனை நெருங்கி, "எவ்ளோ செலவாச்சு?" என்று கேட்டாள். அவள் முகம் பற்றியவன், "ஹனிமூன் என்ன மாசம் மாசமா வரப்போறோம். உனக்கு கொடுக்கிற அனுபவத்துல எந்த குறையும் வைக்கக் கூடாதுன்னு நினைக்கிறேன்டி" என்று கூற, தன் கன்னம் தாங்கிய அவன் கரத்தின் மேல் தன் கரம் வைத்தவள், "நீங்க எங்கேயுமே கூட்டிட்டு போகலனா கூட அத குறையா நினைக்க மாட்டேங்க. தூரமா கூட்டிக்கிட்டு வந்தாதே சந்தோஷம்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரிப்புக்கான செலவெல்லாம் ஊருக்கு போனதும் எனக்கு லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. நீங்க வாங்குற சம்பளத்துல எனக்கும் பங்கு இருக்குது. வரவு செலவு எனக்கும் தெரியணும். அப்புறம் நம்ம வீடு கட்டுற கனவு நனவு இருக்கட்டும்" என்று மென்மையாய் ஆரம்பித்து அதட்டலாய் முடிக்க, அவள் நெற்றி முற்றி நின்றவன், "சரிங்க மகாராணி" என்றான். அந்த மோன நிலையில் இருவரும் அமர்ந்திருக்க, பின் நேரமாவதை உணர்ந்து குளிக்க எழுந்து சென்றாள். இருவரும் தயாராகி வர அவளை கூட்டிக் கொண்டு காலை உணவை முடித்துவிட்டு புறப்பட்டான். இருவருமாய் குட்டி குட்டியாய் பச்சை நிற குப்பிகளை அடுக்கி வைத்தாற் போன்றிருந்த அரக்கு பள்ளத்தாக்கிற்கு வந்திருந்தனர். இயற்கை எழில் கொஞ்சும் பச்சை பசேலென்ற சுற்றுப்புறத்தோடு சில்லென்ற காற்று மேனியில் மெத்தென்று மோதி செல்ல, காற்றோடு மிதந்து வந்த குளம்பி கொட்டையின் வாசம் அவர்கள் நுரையீரல் எங்கும் நிறைந்தது. "ஹே, செமையா இருக்குப்பா" என்று ஆச்சரியமின்னும் விழிகளோடு அவள் கூற, "ட்ரெயின் பயணத்துக்கு ரெடியா?" என்றான். "ட்ரெயினா?" என்று தாமரையால் அவனை புரியாது நோக்க, அவள் கரம் பற்றி அழைத்து வந்தவன் அந்த ரயிலில் ஏறி ஜன்னலோரமாய் அவளோடு அமர்ந்தான். அந்த மலையையும் பள்ளத்தாக்கையும் அருவிகளையும் குகைகளையும் ரயிலில் அமர்ந்தபடி பார்வையிடுவதற்கு சொர்க்கத்தில் சுற்றுலா செல்வதை போன்றுதான் இருந்தது. அத்தனை அழகான இயற்கையின் படைப்புகள் பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் ஜோடி கண்கள் போதவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். "அழகா இருக்குங்க. அந்த அருவியை கடந்து வந்த இடம் ரொம்ப அழகா இருந்தது" என்று விழிகள் விரிய கூறியவளைக் கண்டு புன்னகைத்தவன், "எனக்கு குகைக்குள்ள போறதுதான் பிடிச்சிருந்தது" என்றான். மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்து ரசித்துவிட்டு மதிய உணவை முடித்துக்கொண்டு அங்குள்ள காஃபி மியூசியம் மற்றும் ட்ரைபல் மியூசியம் சென்று பார்வையிட்டனர். மாலை நேரம் அங்கே அமர்ந்து காதல் பேச்சுக்களுடனே தேநீரை சுவைத்துவிட்டு இருட்டத் துவங்கிய தருவாயில் அவளை கூட்டிக் கொண்டு சென்றான். "இப்ப எங்க போறோமுங்க?" என்று அவள் வினவ, "போனா தெரிய போகுதுங்க பொஞ்சாதி" என்றவன் அவள் கண்களை சிறு துணி கொண்டு மறைத்தான். "சீனியர், என்ன கண்ண மூடுதீங்க?" என்று அவள் கேட்க, அவள் காதோரம் தன் மூச்சுக் காற்று உரச, "சர்ப்ரைஸ்" என்றான். வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வந்தவளை இறங்கி நடக்க விட்டான். கால் பதியும் மணலைக் கொண்டே கண்டு கொண்டவளாய், "ஹே, பீச்சா? இதுக்கெதுக்கு கண்ண கட்டி கூட்டி வாரீக?" என்று அவள் வினவ, "வாய் வலிக்காதாடி உனக்கு" என்று சிரித்தவன் கட்டை அவிழ்த்துவிட, அப்படியே உறைந்து நின்று விட்டாள். கருமை பூசிய காரிருள் வேளையில் அந்த கடற்கரை நீர் இளம் நீலத்தில் மின்னியது தனித்து தெரிந்தது. விசாகப்பட்டினத்தில் இருக்கும் குளோவிங் பீச் என்றழைக்கப்படும் பீம்லி பீச் அது. விசாகப்பட்டினத்தில் உள்ள பீம்லி கடற்கரை பயோலூமினசன்ஸ் என்ற அரிய நிகழ்வால் இரவில் ஒளிர்கிறது. பயோலூமினசன்ஸ் என்பது ஆல்கா போன்ற உயிரினங்கள் ஒளியை வெளிப்படுத்துவது. பீமிலி கடற்கரையில் பைட்டோபிளாங்டன் மற்றும் ஆல்காடைடம்ஸ், நோக்டிலுகாசொரிசியம் ஆகியவை ஒளிர்வை ஏற்படுத்துகின்றன. இது தண்ணீரை பிரகாசமான நீல நிறத்தில் ஒளிர செய்கிறது. காணும் காட்சியை பிரமிப்போடு பார்த்தவள், "ஏங்க, அழகா இருக்குங்க" என்று கூற, "இதுக்காக தான் முக்கியமா இங்க கூட்டிட்டு வந்தேன். இந்த மினுமினுக்கிற கடற்கரையில உன்னோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசைடி" என்று கூறினான். அவனை காதலாய் பார்த்தவள் அவன் கரம் கோர்த்து அக்கடலை நெருங்கினாள். காலில் வந்து மோதி சென்ற நீரின் பளபளப்பு கண்களை பறித்தது. "ஏ, மண்ணு கூட மினுமினுக்குதுங்க" என்று குதூகலித்தவள் மணலில் இதயம் வரைந்து இருவர் பெயரையும் எழுத, புன்னகையோடு அவற்றை காணொளி ஆக்கியவன், "நமக்கு கண்ணாலமாகிடுச்சுங்க. இன்னும் பீச்ல பேர் வரைஞ்சிட்டு இருக்கீங்க" என்று கூறினான். "கண்ணாலமானாலும் நீங்க எனக்கு காதலர் தானுங்களே"
என்று கேட்டு கண்ணடித்தவள் மணலில் கோலமிட்டு விளையாட அவளை கூட்டிக் கொண்டு கடற்கரையில் கால் நனைத்தான். அங்கிருந்தோரின் உதவியோடு இருவருமாய் சில புகைப்படங்கள் எடுத்துக்கொள்ள கடலில் ஓடியாடி விளையாடியதன் உபயமாய் தொப்பலாக நனைந்து மணலை உடையெங்கும் பூசிக் கொண்டிருந்தனர். மூச்சு வாங்க ஓடி வந்து அப்படியே கரையை ஒட்டி அமர்ந்திட்டவள், எப்பா முடியல என்க வேகமாய் வந்த அலை பொத்தென அவள் மேல் விழுந்து சென்றது. அதில் வாய்விட்டு சிரித்தவன் கூந்தல் நனைந்து முகத்தில் கோலமிட அலங்கோலமாய் அமர்ந்திருந்தவள் அருகே வந்து அடுத்த அலை வருமுன் அவளை கூட்டிக் கொண்டு சற்று தள்ளி சென்றான். அவள் முகத்திலுள்ள முடியை ஒதுக்கிய வண்ணம், உன்னை யாரடி அங்கே உட்கார சொன்னது என்று கேட்டவனுக்கு சிரிப்பை சுத்தமாக அடக்க முடியவில்லை. கோபம் போல முகத்தை வைத்துக் கொண்ட போதும் கூட அவன் மனமாற சிரிப்பதை கண்கள் மின்ன ரசித்து பார்த்தாள். அவள் பார்வை மாற்றத்தை சில நிமிட சிரிப்புக்கு பின்பே உணர்ந்தவன், என்னங்க பொஞ்சாதி, முழுங்கிடுவீங்க போலயே என்று கேட்க, நாணத்துடன் தன் பார்வையை தழைத்துக் கொண்டவள் இதழ் கடித்து புன்னகையை அடக்கினாள். அந்த கடற்கரையில் கழித்த ஒவ்வொரு மணித்துளியும் அவர்கள் வாழ்வின் மறக்க முடியாத பெட்டகமாய் சேமிக்கப்பட்டன. அங்கேயே ஒரு உணவகத்தில் தங்களை ஓரளவு சுத்தம் செய்து கொண்டு பெயருக்கு உண்டு முடித்தவர்கள் தங்கள் விடுதிக்கு புறப்பட்டனர். 3 மணி நேர பயணத்திலேயே பாதி உறங்கி எழுந்தவள் விடுதிக்கு வந்ததும் நீள் விருக்கையோடு ஐக்கியமாகியிருந்தாள். நான் குளிச்சிட்டு வரேன், அது வர தூங்கு என்று அவள் காதோடு கிசுகிசுத்து விட்டு சென்றவன் குளித்துவிட்டு இலகுவான உடைக்கு மாறி வர பாவையும் எழுந்து சென்றாள். வெதுவெதுப்பான நீரில் காலை முதல் அலைந்ததன் களைப்பு மொத்தமும் தீர்ந்திடும்படி குளித்து முடித்தவள் வர பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து வானை வெறித்துக் கொண்டிருந்தான் ஆதி. அவன் இதழில் நிறைவான ஒரு புன்னகை. பாவை அருகே வரவும் அவளை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டவன் சற்றே நாணம் கொண்டு அவள் நெகிழ்ந்ததில் சிரித்து கொண்டு, ஐ எம் ஃபீலிங் கம்ப்ளீட் என்று கூற, அதுக்குள்ளேயே வா என்றாள். ஆடவன் சிறு சிரிப்போடு அவளை கேள்வியாய் நோக்க, என்ன அதுக்குள்ள கம்ப்ளீட்டு, இப்பதே கல்யாணமே ஆகியிருக்கு, இன்னும் ஒண்ணுமே என்றவள் நாணத்தோடு தன் வார்த்தைகளை விழுங்கிக் கொள்ள, பிள்ளைக்குட்டியெல்லாம் பெத்து முழு குடும்பமா ஆவ வேணாமா என்று கேட்டாள். அவள் கேட்காது விடுத்த வார்த்தைகளும் புரிந்தவனாய் சிரித்தவன், நீயும் நானும் இருக்கிறதே எனக்கு குடும்பம் தாண்டி, பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டாதான் குடும்பம் முழுமை அடையும்னு இல்லையே, இப்ப பிள்ளை இல்லாம இருக்கிறவங்கலாம் குடும்பம் இல்லைன்னு ஆயிடுமா என்று கேட்க, இப்படியான தருணத்தில் எதற்கு இந்த மாதிரி பேச்சென்று அவள் முகம் சுருங்கியது. சுருங்கிய அவள் மூக்கை பிடித்து ஆட்டியவன், நெருப்புனா சுடாது யாழ்மா என்று கூற, உங்க விடயத்துல எனக்கு கங்குனாலே எரியறதுக்கு சமானமுங்க. தலைமுறைக்கு ஏத்தாப்புல எம்புட்டு மாடனா பேசினாலும் நானும் சாதாரண பொண்ணுதானே என்று எந்த போர்வையிலும் தன்னை போர்த்த விரும்பாது தன்னிலையை வெளிப்படையாய் கூறினாள். அதில் மெல்ல புன்னகைத்தவன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த யாழ்மா. ஒவ்வொரு இடமா உன்னை கூட்டிட்டு போய் அங்க நீ எக்ஸைட் ஆகுறத பார்க்கும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. உன்னோட இந்த குண்டு குண்டு கண்ணு ரெண்டும் காட்டுன அத்தனை உணர்வுகளும் அவ்ளோ அழகா இருந்தது. அது அத்தனையுமே எனக்குன்னு பொத்தி வச்சுக்கிட்ட உணர்வு என்று கூற, எனக்கு மட்டும் பீச்ல வச்சு நீங்க சிரிச்சப்ப மனசே நிரம்பி போச்சுதுங்க. எப்போதுமே நீங்க இதே சிரிப்போடவே தான் இருக்கணும். அத நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு தெரியுமா? வீட்ல இருந்து வாரச்ச அம்புட்டு பேரும் என்ன பத்திரமா இருந்துக்கிடு, சந்தோஷமா இருந்துக்கிடுன்னு சொன்னாய்ங்க. உங்க சின்ன மச்சான் மட்டும்தான் என் ஆதிய சந்தோஷமா வச்சுக்கிடுன்னு சொன்னாங்க. எங்க அண்ணனுக்கு என்ன சொக்குப்பொடி போட்டீங்களோ தெரியலையே என்று நாடி தட்டிக்கொண்டு யோசிப்பதைப் போல் கூறினாள். அதில் அட்டகாசமாய் சிரித்து, நான் ஏன் பொண்டாட்டிக்கே எந்த சொக்குப்பொடியும் போடலையேடி என்றவன், ஆனா யாழ்மா, நிச்சயம் இந்த விஷயத்துல உனக்கு தான் நன்றி சொல்லணும். அக்னி கிடைக்க நான் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். உனக்கே தெரியும், எனக்குன்னு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. நான் முதலா நட்புன்னு ஒரு வட்டத்துல நுழைஞ்சது உன்னோட தான். இந்த நட்போட காதல், கடமை, கணவன் மனைவி பந்தம்னு அத்தனையுமே சேர்ந்து நீ எனக்காகன்னு கொடுத்த. ஆனா அக்னி, அவனுக்கு என்ன செஞ்சுட்டேன்னு என் மேல அத்தனை அக்கறையும் பாசமும் காட்டினானே தெரியலடி. ஒவ்வொரு இடத்திலும் என்னோட கம்ஃபர்ட் ஜோன அவன் தான் கொடுத்தான். எனக்காக யோசிச்சான். மனசே உருகிடுச்சு என்று கூறியவன் கண்களில் சந்தோஷத்தின் சாட்சியாய் கண்ணீர் துளிகளின் மினுமினுப்பு. கண்ணவன் கன்னத்தில் கரம் வைத்து, அக்னி அண்ணா அப்படிதேன். அண்ணன் பாசம் வச்சு பிடிச்சுனா உசுரையும் கொடுக்கும் என்றவள், என் செல்லத்தோட குணத்துக்கும் மனசுக்கும்
இப்படி ஆளுக கிடைக்காட்டி தான் அதிசயங்க என்று செல்லம் கொஞ்ச சிரித்தபடி அவளை அணைத்துக் கொண்டான். நிஜமாவே எனக்கு வீடு கட்டணும்னு ரொம்ப ஆசையாள்மா. நானு, நீ, நமக்கு கியூட்டா 2 குழந்தைங்க என்று அவன் கூற, "2 போதுமா?" என்றாள். "ஏன்? எத்தன பெத்துக் குடுக்கறதா என்ன உனக்கு?" என்று கேட்டு சிரித்தவனை பார்த்து, "இந்த சிரிப்புக்காகவே எத்தன வேணும்னாலும் பெத்துக் குடுப்பனே" என்றாள். "போதும் போதும். நம்ம விரும்பாண்டி குடும்பத்துல ஆல்ரெடி எண்ணிக்கை அதிகமாதே இருக்குது. நாம வரிசையா பெத்து போட்டுக்கிட்டே கிடந்தா பூமி தாங்காது" என்று அவன் கூற, வாய்விட்டு சிரித்தாள். எப்ப பாரு சிரிப்பு சத்தம் நிறைஞ்சிருக்கணும். கம்ஃபோர்ட்டா நமக்கு ஒரு சின்ன கார். நமக்கு பிடிச்ச பழைய பாட்டெல்லாம் நம்ம குட்டீஸுக்கும் போட்டுவிட்டு, ரசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு டிராவலும் போகணும். சண்ட போடணும். நிறைய குட்டி குட்டியா சண்ட போட்டு, நீ எதிர்பார்க்காத நேரம் உன்ன கட்டிப்பிடிச்சு, முத்தம் கொடுத்து, உன்ன சமாதானப்படுத்தணும். என்று அவன் கூற, ஆச்சரியத்தோடு வாயில் கை வைத்துக் கொண்டு அவனைப் பார்த்தாள். அதில் குறும்பாய் சிரித்து கண்ணடித்தவன், ஜாலியா வாழணும்டி. உனக்கு இப்படிலாம் ஆசை இருக்கும்ல. உனக்கு ஒரு புட்டிக் ஓப்பன் பண்ணலாமா? கொஞ்ச நாள் போனதும் என்று கேட்க, மென்மையான புன்னகையோடு, எனக்கு ஆசைங்க. சொந்தமா புட்டிக் வைக்கணும்னு. சொன்னா அண்ணனுங்களே வச்சு குடுத்துடுவாய்ங்க. ஆனா, எனக்கு என்னோட செலவுலயே செய்யணும்னு ஆசை. கொஞ்ச நாள் வேலைக்கு போயி அனுபவம் கிடைக்கோட்டும், துவங்கலாம்னு எண்ணம். என்று கூறினாள். ம். அப்பப்ப இப்படி ஃபியூச்சர் பிளான் டிஸ்கஸ் பண்ணுவோம்டி. என்று கண்கள் மின்ன அவன் கூற, ம். டிஸ்கஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருங்க. வாய்தேன். என்று அவனை கேலி செய்தாள். என்ன வாய்தேன்? என்று புரியாமல் கேட்டவனுக்கு, உண்மையில் அவள் எது குறித்து கேலி செய்கிறாள் என்றே புரியவில்லை. அழகா 2 குட்டீஸ் வேணும்னு சொன்னா போதுமா? என்று கேட்டவள் சிரிப்பும் நாணமுமாக தலையை தாழ்த்த, ஆடவன் தானும் அழகாய் வெட்கம் கொண்டவன் அவள் நாடி பற்றி, உனக்கு என்று கேள்வியை முடிக்க இயலாது நிறுத்தினான். அவன் மார்பு சட்டையை கசக்கிப் பிடித்தவள், அவன் கேட்கத் துடித்த கேள்விக்கான அழகிய பதிலை தன் ஒற்றை இதழ் முத்தத்தில் அவனுக்கு பதில் கொடுத்திருந்தாள். அவர்களது அத்தனை வருட காதலுக்கு அவள் கொடுக்கும் முதல் இதழ் சஞ்சாரம். வாழ்வின் மறைபொருள் பகுதியைப் பற்றிய எந்த அர்த்தமும் அறிந்திடாத இருவரும் அந்தரங்க அறைக்குள் தங்கள் முதல் அடியை எடுத்து வைத்த தருணம் தடுமாற்றம் கொண்டு தயங்கவே செய்தனர். ஒருவரது தடுமாற்றத்தை மற்றவர் துடைத்து தங்களது முதல் அடியை அழகாய் துவங்கியவர்களில் ஆதி அவளை அள்ளிக் கொண்டு உள்ளே சென்றான். மெத்தென்ற பஞ்சு சயனத்தில் அவளை கிடத்தியவன் மென்மையினும் மென்மையாய் தன் அச்சாரங்களை பதித்தான். அச்சமும் நாணமும் பெண்ணவள் மேனியை மெல்ல நடுங்க செய்ய, யாய் யாழ்மா என ஆடவனும் தயங்கினான். தயங்கும் கணவனைக் கண்டு சிரித்தவளாய் முன்வந்தவள் தங்கள் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு தானே அவனை வழிநடத்தி சென்றாள். இதழ்கள் அதன் தாகத்தை மேனியின் உஷ்ணத்தில் தீர்த்து கொள்ள தவிக்க, பூவில் வந்து உறவாடி அதன் வாசம் களவாடி செல்லும் தென்றலாய் தன்னவளோடு உறவாடி அவள் நாணத்தை களவாடி சென்றான் கேள்வனவன். களைத்துக் கழித்து இருவரும் அந்த பஞ்சனையில் அயர, சாற்றி வைத்த சாளரத்தையும் தாண்டி அந்த அறையின் அந்தகாரத்தை கலைத்தது உணர்ந்த முகில் கொண்டு தன்னை மூடிக்கொண்டதாய் நில ஒளியும் தணிந்தது. இருவரின் காதல் மனம் கனிந்தது. சட்டென நினைவு பெற்றவளாய், ஏங்க என்றவள் எழ, என்னையாள் என்றான் மோகம் நிறைந்த குரலில். மேஜையில் இருந்த தனது கைப்பையை எட்டி எடுத்தவள் ஒரு பரிசு பெட்டியை அவனிடம் நீட்ட, புன்னகையுடன் ஃபர்ஸ்ட் நைட் கிஃப்டா என்று கிசுகிசுப்பான குரலில் கேட்டான். அதில் நாணத்தை இதழ் கடித்து அடக்கியவள், ம் என்க அதை வாங்கி திறந்தான். அழகிய வெள்ளிக் காப்பு, ஏபி என்று பொறிக்கப்பட்டு இதயம் வரையப்பட்ட அந்த காப்பை கண்டு புன்னகையுடன், இததானே நம்ம கல்யாணத்துக்கு நகை எடுக்க போறச்ச பாத்துட்டு இருந்த என்று கேட்டான். ம் இதே போல மாடல் அங்க பாத்து உங்களுக்கு என் சம்பாத்தியத்துல நான் வாங்கணும்னு நினைச்சத நீங்க கண்டுகிட்டதால தானே நீங்க சேலைக்கு பணம் அனுப்பி விட்டீக என்றவள், உன்னைப் போல் நானும் உன்னை அறிந்தே வைத்துள்ளேன் என்பதை வெளிப்படுத்தினாள். புன்னகையுடன் அதை அணிந்து கொண்டவன் அவளை இறுக அணைத்துக் கொண்டு நெற்றியில் முத்தமிட, சோர்வும் களிப்பும் மகிழ்வும் ஒரு சேர ஆழ்ந்த அணைப்போடு இருவரும் நிம்மதியான உறக்கம் தழுவினர்.